இப்போது நம்ம 14வது சம் பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. விவரம் பார்க்கலாம். தொடக்க கடனீந்தோர் 1,70,000 கொடுத்துருக்காங்க. கொள்முதல் திருப்பும் 20,000 கொடுத்துருக்காங்க. கடனீந்தோருக்கு செலுத்தியது 4,50,000 கொடுத்துருக்காங்க. இறுதி கடனீந்தோர் 1,90,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சம் நம்ம பார்க்கலாம். மொத்த கடனீந்தோர் கணக்கு தான் நம்ம போட போகிறோம். பற்று வரவு போட்டுக்கலாம். விவரம் ரூபாய் போட்டுக்கணும். இதுவுமே டபுள் சைடு தான் போடணும். நான் வீடியோக்காக சிங்கிள் சைடு போடுறேன். ரொக்க கணக்கு, அதாவது கடனீந்தோருக்கு செலுத்தியதுன்னு கொடுத்துருப்பாங்க. அது 4,50,000 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்மில் வந்து இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நம்ம வரவு பக்கம் போட போகிறோம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது நம்ம பற்று பக்கம் போட போகிறோம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 1,70,000 கொடுத்துருக்காங்க. கொள்முதல் திருப்ப கணக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க. கொள்முதல் திருப்ப கணக்கு வந்து 20,000. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 1,90,000. இப்போ வந்து நம்ம இந்த சைடு டோட்டல் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், 6,60,000 ரூபாய். இந்த சைடு வந்து 1,70,000 ரூபாய் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. அது நம்ம ரெண்டுமே எடுத்து மைனஸ் பண்ணோம்னா 4,90,000 வரும். இப்போது கடன் கொள்முதல் 4,90,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 15வது சம் பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. விவரம் ரூபாய் 2018 ஜனவரி 1 அன்று பற்பல கடனீந்தோர் 30,000 கொடுத்துருக்காங்க. 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 25,000 கொடுத்துருக்காங்க. கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது 1,20,000 கொடுத்துருக்காங்க. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு கொள்முதல் திருப்பம் 15,000 கொடுத்துருக்காங்க. ரொக்க கொள்முதல் 2,25,000 கொடுத்துருக்காங்க. 31/12/2018 அன்று கடனீந்தோர் 25,000 கொடுத்துருக்காங்க. 31/12/2018 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சம் பார்க்கலாம். சம் 15 பார்க்கலாம். இதில் வந்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு பற்பல கடனீந்தோர் கணக்கு நம்ம போட போகிறோம். பற்று வரவு போட்டுக்கலாம். விவரம் ரூபாய் இதுவுமே டபுள் சைடில் தான் போடணும். ரொக்க கணக்கு, பற்பல கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்க கணக்கு இருக்கும், அது வந்து 30,000 போட்டுக்கலாம். இதுலேயும் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நம்ம வரவு சைடு தான் போடணும். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோனா 25,000 கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு கடனீந்தோர் கணக்கு நமக்கு கொடுக்கல, அதனால் நம்ம வந்து டேஷ் போட்டுக்கலாம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் தான் டோட்டல் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அது 50,000 ரூபாய். இப்போ ரெண்டு பக்கமுமே 50,000 போட்டோம். இப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 25,000 ரூபாய். இப்போ கடனீந்தோர் கணக்கு இருப்பு கட்டும் தொகையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இது என்னென்னா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது பற்பல கடனாளிகள் கணக்கு போடலாம். விவரம் ரூபாய் போட்டுக்கலாம். ரொக்க கணக்கு, கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் இருக்கும், அது வந்து 1,20,000 ரூபாய். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடி இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் 25,000 ரூபாய், அதுதான் நம்ம இதில் போட்டிருக்கோம். கொள்முதல் திருப்ப கணக்கு 15,000 ரூபாய். அந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நம்ம வந்து எல்லாமே வரவு பக்கம் தான் போட்டிருப்போம். ஆனால் பற்பல கடனாளிகள் சம்மில் நம்ம எல்லாமே பற்று சைடு தான் போடணும். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது நம்ம வந்து 25,000 கொடுத்துருக்காங்க, போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 30,000 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு தான் டோட்டல் அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும், 1,85,000 ரூபாய். இப்போ இங்கே இருப்பு கீழ் 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1,55,000 ரூபாய். நம்ம கடன் கொள்முதல் வந்து 1,55,000 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொத்த கொள்முதல் தான் கேட்குறாங்க. இதில் மொத்த கொள்முதல் கேட்கும்போது நம்ம வந்து கடன் கொள்முதல் ப்ளஸ் ரொக்க கொள்முதல், இதுக்கான ஃபார்மேட் இது தான். கடன் கொள்முதல் ப்ளஸ் ரொக்க கொள்முதல். மொத்த கொள்முதல் கேட்டாங்கன்னா கொஸ்டின்லேயே வந்து ரொக்க கொள்முதல் கொடுத்துருவாங்க. அதனால நம்ம வந்து கடன் கொள்முதல் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சோம். இங்கே கண்டுபிடிச்சது வந்து 1,55,000 ரூபாய் கடன் கொள்முதல். ரொக்க கொள்முதல் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, அது வந்து 2,25,000 ரூபாய். இப்போ நம்ம இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 3,80,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இதுதான் மொத்த கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.